மேடம் செல்வம் காலேஜ் இசி டிபார்ட்மெண்ட்டுங்களா? ஆமாங்க, அந்த அட்வைசர் பேசுறேங்க. அட்வைசர் பேசுறீங்க. அந்த லிகேஸ்வரன் ஒரு பையன் இருக்கா இல்லைங்களா? ஆமாங்க. அவங்க அம்மா வந்து எங்க கிட்ட தான் ஒர்க் பண்றாங்க. சரிங்க சார். அது என்ன ப்ராப்ளம்ங்க? அவனை எக்ஸாம் எழுத நீங்க நேத்தும் அலோவ் பண்ணலீங்களா? இன்னைக்கும் அலோவ் பண்ணலையா? சார் ஃபீஸ் பெண்டிங் இருந்தா அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியுங்க சார். அவங்க இல்ல பேரண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. தெரியறது ரைட்டுங்க. கவர்மெண்ட் ஏதாவது அப்படி சொல்லியிருக்கீங்களா? ஃபீஸ் பெண்டிங் இருந்தா பையனை வந்து செமஸ்டர் எக்ஸாம் அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கான்னு கேட்குறேன். உங்களுக்கு காலேஜ்ல ரூல்ஸ் அப்படி இருக்குங்க சார். காலேஜ் உங்க காலேஜ் ஒரு பையனோட கேரியர் ஒரு ஒரு பெத்தவங்களால பணம் கட்ட முடியலனா பையனோட கேரியர் ஸ்பாயில் ஆகலாமான்னு கேட்குறேன். சார் இல்ல சார், அது எங்க மேம், எங்க ஹெட் மேம் இருக்காங்க சார். அவங்க தான் சார் சொன்னாங்க. கொடுங்க அவங்ககிட்ட கொடுங்க. அவங்க கொஞ்சம் அங்க மீட்டிங்ல இருக்காங்கங்க சார். சரிங்க. நாங்க அவங்கள பார்க்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பையன் செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியல, அவ பெத்தவங்களால ஃபீஸ் வந்து அவன் 30,000 பே பண்ணியிருக்கான். நீங்க பிளஸ் இது வந்து 50,000 ரூபா ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ டோட்டலி 80,000 பே பண்ணியிருக்காங்க. இன்னும் எவ்வளவு ஃபீஸ் தான் நீங்க கட்டணும்னு சொல்றீங்க? சார் அவனுக்கான டியூஷன் ஃபீஸ் தான் சார் கட்ட சொல்றோம். அப்ப இது அவன் ஆல்ரெடி கட்டின 30,000 ரூபாய் என்ன ஃபீஸுங்க? சார் இவனுக்குன்னு இவ்வளோன்னு சொல்லிட்டு டியூஷன் ஃபீஸ் பண்ணிருப்பாங்க சார். ஆமா. இந்த செமஸ்டருக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் மட்டும் தான் அவன் எடுத்து கட்டணும் டியூஷன் ஃபீஸ்க்காக. ஒரு விஷயம் மேடம், நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் என்ன கேக்குறேன், நீங்க தானே இப்ப அவன எக்ஸாம்க்கு ஒரு பையனுக்கு இவ்வளவுதான் சொல்லிட்டு ஃபீஸ் அலாட் மேடம் ஒரு விஷயம் மேடம், நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க தானே அவனை அலோவ் பண்ணல எக்ஸாம்க்கு? சார் நான் இல்ல சார், எங்க ஹெட்டுங்க சார். உங்களுக்கு யாரு ஹெட்டுங்க? எங்களுக்கு ஷாலினி மேம்னு சொல்லிட்டு ஹெட் இருக்காங்க சார். அவங்களுக்கு சொன்ன ஆர்டர் படி தான் அவங்க அலோவ் பண்ணல. மேடம் ஒரு விஷயம், அதுதான் நான் கேக்குறேன். என்ன இப்ப ஃபீஸ் கட்டலங்கறீங்க, நான் ஃபீஸ் கட்டறதுக்கு எவ்வளவு ஃபீஸ்னு கேட்டா உங்களால சொல்ல முடியலங்கறீங்க. எவ்வளவு கட்டியிருக்கா என்னன்னு சொல்ல முடியலன்னு சொன்னா. அவனுக்கான ஃபீஸ் தான் சார், டியூஷன் ஃபீஸ் போக அவனுக்கு இன்னும் ரிமைனிங் 15,000 இருக்கு. அப்ப என்ன மேடம்? சரி அதான் கேக்குறேன். அப்ப எவ்வளவு அவனோட டோட்டல் ஃபீஸ் எவ்வளவு? சார் வருஷத்துக்கு வந்துட்டு 80,000 வருங்க சார். வருஷத்துக்கு 80,000 ரூபாய் ஃபீஸ்ங்களா? இப்போ வந்துட்டு மேடம் ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் சொல்றேன்லங்க சார். நீங்க சொல்றத நான் கேட்டுக்கணுங்களா? சரி சொல்லுங்க. ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க வருஷத்துக்கு நீங்க கேட்கணும்னு நான் சொல்லல. வருஷத்துக்கு பேசும்போதே வந்துட்டு ஆர்கியூ பண்ற மாதிரி சார். அப்படி இல்லை மேடம், ஒரு பையனோட கேரியரை ஸ்பாயில் பண்றீங்க. நீங்க நாட் a good institution. ஓகேங்களா? குட் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. பசங்க வந்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி புரிஞ்சு நடந்துக்கணும்ல. என்ன புரிஞ்சு நடந்துக்கணுங்க? 80,000 நீங்க ஃபீஸ் வந்து 80,000 ரூபாயா ஒரு வருஷத்துக்கு? 80,000 அப்படின்றது அவங்களுக்கு இப்ப எஸ்சி எஸ்டினா ஒரு அமௌண்ட்ங்க சார். மேனேஜ்மென்ட் கோட்டானா ஒரு ஃபீஸ்ங்க சார். நான் என்ன கேக்குறேன், லிகேஸ்வரனை பத்தி தான் பேசுறேன். சொல்லிட்டு நான் அட்மிஷன் ஆபீஸ்ல கேட்டு சொல்றேங்க சார். அப்ப அது ஃபீஸ்மே உங்களுக்கு எவ்வளவுன்னு தெரியல சார். ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி மேடம். நீங்க ஒவ்வொரு ஒரு ஸ்டூடண்ட் தான் மேடம் வெளியில எடுத்துறீங்க எக்ஸாம் எழுத முடியாம. செமஸ்டர் எக்ஸாம் ஒரு பையன் செமஸ்டர் எக்ஸாம் என் கிளாஸ்ல 5 பையன் எக்ஸாம் எழுதல சார். அவனுக்கு நான் பதில் சொல்லிட்டு தான் சார் இருக்கேன். ஆமா, ஒரு செமஸ்டர் எக்ஸாம் எழுதலன்னா அது ஒரு சாதாரண விஷயமான்னு கேக்குறேன். சாதாரண விஷயம் இல்லதாங்க சார். அதோட சீரியஸ்னஸ் அவன் ஆரம்பத்துல இருந்தே அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கோம். சரி, அவங்க பெத்தவங்க கிட்ட ஒரு நிமிஷம், அவங்க பெத்தவங்க கிட்ட பணம் இல்லைங்க, அவன் படிப்பை விட்டுறலாமா? இடையில விட்டுறலாமா? அவங்க பெத்தவங்க கிட்ட பணம் இல்ல அப்படின்னு எந்த யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் இருக்குங்க? நான் பிஜிஎஸ் 22 வருஷமா பிஜிஎஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல. எந்த யூனிவர்சிட்டியில உங்களுக்கு ஃபீஸ் கட்டினா தான் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணணும்னு நார்ம்ஸ் இருக்கு? எந்த ரூல் இருக்கு சொல்லுங்க? பையன் நான் சொல்லட்டுமா ரூலு? பையனுக்கு ஃபீஸ் வாங்குறது நீங்களும் உங்க பேரண்ட்ஸோடைய கடமை. அதனால எக்காரணத்து கொண்டும் பையனுடைய ஃபியூச்சர் பாதிக்கப்படக்கூடாது. நீங்க எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டலங்கிறதுனால எக்ஸாம் நிறுத்தக்கூடாது. எக்ஸாம் ஈவன் செமஸ்டர் எக்ஸாம் எழுதாம நிறுத்தக்கூடாது. எதுங்க? நம்பர் கொடுக்குறேன், நீங்க அவங்க கிட்ட பேசிக்கோங்க சார். கொடுங்க. அவங்க கீழ மீட்டிங்ல இருக்காங்க சார். நான் கூப்பிடுறேங்க சார், எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு. எவ்வளவு நேரம்? அவன் இன்னைக்கு எக்ஸாம் எழுத முடியாதுங்களா? சார் மீட்டிங்ல இருக்காங்க. சரி விடுங்க மேடம். மேடம் ஒரு விஷயம், இன்னைக்கு அவன் எக்ஸாம் எழுத முடியுமா முடியாதுங்களா? சார் நான் உங்ககிட்ட குடுக்குறேன். அவங்க சொன்னாதானே சார் எனக்கு தெரியும். நீங்க எனக்கு என்ன இல்ல நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு எக்ஸாம் நீங்க அலோவ் பண்றீங்களா அலோவ் பண்ணலையான்னு கேக்குறேன். சார் நான் அவங்க கிட்ட குடுக்குறேன். அவங்க தான் சார் ஹெட். அவங்க தான் அலோவ் பண்ணுவாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டு தான் நான் எல்லாமே பண்ண முடியும். அட்வைசஸ் ஒன்லி சார். நாட் ஐ ஹேவ் நோ அத்தாரிட்டி சார் இதுக்கெல்லாம். மேடம் நீங்க அத்தாரிட்டி இல்ல, பட் நீங்க தான் அலோவ் பண்ணல. பையன் உங்களை தான் சொல்றான். அலோவ் பண்ணல சார். என் பையன் எக்ஸாம் தான், எனக்கு தான் சந்தோஷம். ராஜேஸ்வரி மேடம் தான் எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணல அப்படின்னு பையனோட ஸ்டேட்மென்ட். ராஜேஸ்வரி மேடம்லாம் இங்க வர்த்தே இல்லைங்க சார். சரிங்களா? இல்ல வர்த் இல்லங்கிறதெல்லாம் நன் ஆஃப் மேட்டர் மேடம். நான் கேட்டுட்டு இருக்கேன். எங்க ஹெட் மேம் சொன்னாங்க, அதனால நான் சொல்ல. இப்ப இல்ல ஒரு நமக்குன்னு ஒரு மனசாட்சி வேணும்ல. நீங்க ஒரு டீச்சர் நான் சொல்றது, பையன் பேரண்ட் ஃபீஸ் கட்டலங்கிற ஒரு காரணத்துக்காக பையனை செமஸ்டர் எக்ஸாம், நீங்க கிளாஸ் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணுங்க, அலோவ் பண்ணாதீங்க, தட் இஸ் நன் ஆஃப் மேட்டர். பட் செமஸ்டர் எக்ஸாம் அலோவ் பண்ணலன்னா அவனுடைய கெரியர் என்ன ஆகுறது?
அவனுடைய மார்க் ஷீட்ல ஆப்சென்ட்னு வரும். பட் ஆமா பையன் சார். பிரசன்ட் ஆகி நீங்க ஆப்சென்ட் பண்றீங்க. பையன் பிரசன்ட் ஆன பையனை நீங்க ஆப்சென்ட்டா மாத்திட்டு அவன் மேல எப்படி நீங்க ப்ளேம் பண்ணலாம்? அவனை ப்ளேம் பண்ணவே இல்ல சார். ஆமா ஃபீஸ் மேடம், கட்டலன்னு தான் அவனுடைய சார் சொல்றோம். மேடம் ஃபீஸ் கட்ட முடியல, அவனால கட்ட முடியல, அவன் என்ன சார் பண்ணலாங்க? ஒரு என்ன நிமிஷம் பண்ணலாங்க? சார். அவன் படிப்பை இது விட்டுறலாமா வரைக்கும் பாதியில? சார் மேடம் ஒரு விஷயம் ஃபீஸ் நான் கேட்கறது, கட்டலைங்க சார். ஃபீஸ் சரி கட்டலன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட் கிட்டயும் நாங்க இன்ஃபார்ம் பண்ணோம் சார். மேடம், பேரண்ட்ஸ் 30,000 ரூபா மீட்டிங்கும் மேடம், வந்துட்டு மேடம் நீங்க ஒரு விஷயம், நீங்க சொல்லி அட்மிஷன் போட்டது செமஸ்டர் போக 55,000 ரூபா தான் ஃபீஸ் சொல்லியிருக்கிறீங்க. அவன் சரிங்க இது சார். வரைக்கும் 80,000 ரூபா பே பண்ணியிருக்கான். கேட்டா சார் அட்டானமஸ் ஆகி போச்சு, அதுக்கு 15,000, இந்த கோர்ஸுக்கு 5,000, அந்த கோர்ஸுக்கு அவன் கட்டுற பணத்தை நீங்க வேற வேற இதுல யூஸ் வேற பண்ணிக்கிறீங்க. இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலைங்க சார். ஆ இதுக்குன்னா இவ்வளவுதாங்க சார் நாங்க அந்த அலாட் ஆ பண்ணி தான் சார் நான் ஃபீஸ் எப்படி வாங்குவோம். 80,000 ரூபா? கரண்ட் சரி, பில்லும் இவனுக்கு ஆகல. 80,000 ரூபா, எல்லாம் 80,000 ரூபா ஃபீஸுக்கு 80,000 ரூபா உங்க பணம் கட்டிட்டாங்க. டியூஷன் ஃபீஸ் போக அவன் ஆ எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியது என்னன்னாங்க சார், எக்ஸாம் ம் ஃபீஸ் கட்டுவான். ம் அதுக்கப்புறம் வந்துட்டு ம் ஐஎஸ்டிபி ஃபீஸ் கட்டுவான். பிளேஸ்மெண்ட் ஐஎஸ்டிஎஸ் ட்ரைனிங் ஃபீஸ், ஃபீஸ் கட்டுவான். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஃபீஸ்லாம் நீங்க அவங்க பேரண்ட் கேட்டீங்களானே? அவங்ககிட்ட கேட்டீங்களா சார் பிளேஸ்மெண்ட் காமன் ட்ரைனிங் ஃபார் வேணுமா? ஆல், காமன் ஃபார் காமன் ஆல் ஃபார் ஆல்னு ஸ்டூடெண்ட்ஸ் சார். நீங்களே மேடம், அதெல்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. அவன் ஃபீஸ் அவன் சார் கட்டுறான். காலேஜ் ஃபிக்ஸ் காமன் பண்ணுதுங்க சார். நான் காலேஜ் ஃபிக்ஸ் காலேஜ் பண்ணல. ஃபிக்ஸ் பண்ணி நீங்க இப்ப சார் 20,000 ஒரு பணம் நிமிஷம் கொடுங்க, இருங்க சார். 30,000 பணம் நாங்க கொடுங்கன்னா மேம் கொடுக்க கிட்ட முடியாதுங்க. பேசிக்கிறேன் சார். உங்ககிட்ட என்னால பேசி புரிய வைக்க முடியலைங்க சார். நான் மேம் ஆ கிட்ட கொடுக்குறேன். நீங்க மேம் கிட்ட பேசிக்கோங்க சார். கொடுங்க. கொடுங்க, ஒரே நிமிஷம் இருங்க சார். வெயிட் பண்ணுங்க சார். எங்க இருக்காங்கன்னு பாக்குறேன். ம் நானும் காலேஜ் ஃபுல்லா அவங்கள தேடி அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். ம் இல்லைன்னா இப்ப நான் மேம் நேரில் காலேஜ் வரேன். ஒரே நிமிஷம் இருங்க சார். எவ்வளோங்க ஃபீஸ்? எவ்வளோ ஃபீஸ் சொல்லி சேர்த்துனாங்க? 30,000 சொன்னாங்க, 30,000 கட்டியாச்சு. அப்புறம் சொல்றேன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க மேடம், ஹலோ சொல்லுங்க. சார். சார் மீட்டிங்ல இருக்காங்க. மேம் மீட்டிங்ல இருக்காங்க சார். ம் இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலைங்க சார். சரி, நாங்கள் நேரில் வரட்டுங்களா அவங்க சார் பேரண்ட் நேர்ல கூட்டிகிட்டு? சார் நேர்ல ஒரு நிமிஷம். ம் வித் ப்ரெஷோட வந்துடுறேன். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். அவங்க கீழே உள்ள மேம் கிட்ட கேட்டேன். யாருமே இல்ல, ஹெட்டும் இல்ல. எப்படி நீங்க வந்து பேரண்ட் வந்தா யார்கிட்ட பேசுவாங்கன்னு கேக்குறாங்க சார். என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலைங்க சரி, அப்போ சார். யார் எக்ஸாமுக்கு இன்னைக்கு யார் அலோவ் பண்ணலீங்க? சரி, இன்னைக்கு எங்க ஹெட் மேம் தான் சார் அலோவ் ஹெட் பண்ணல. மேடம், ஹெட் அவங்களுக்கு மேமே வந்துட்டு இல்லை. ஒரு காலேஜ் நிமிஷம் மேடம், மேனேஜ்மெண்ட் நீங்கள் லெட்டர் ஒரு அவங்க விஷயம் கேட்பாங்க. புரிஞ்சுக்கிங்க. நீங்க இப்ப லாஸ்ட் மினிட்ல வந்து இத்தனை கொஸ்டின் கேட்டா என்னங்க சார் பண்றது? லாஸ்ட் ஒரு மினிட்ல நீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் போட்டா மேடம், பேரண்ட்ஸ் வரது ஒரு இல்லைங்க விஷயம் சார். மேடம், மேடம் அவன் கூலி வேலைக்கு போறவன். ஆ அவங்க அவன் அன்னைக்கு கூலி யார் கொடுக்கறது? நீங்க பேரண்ட்ஸ் சார் மீட்டிங் இப்ப போடுறீங்க, பையன் அன்னைக்கு கூலி யார் டென்த் கொடுக்கறது? சும்மா டிகிரி வாங்கிடுவானாங்க சார்? சும்மா டிகிரி வாங்காது, அவன் படிச்சு தான் டிகிரி வாங்கணுங்க. படிச்சுதானே டிகிரி ஆ வாங்கணும். அதுக்கான ஃபீஸ் கட்டா தானே டிகிரி கொடுப்பாங்க. அதுக்கான ஃபீஸ் கட்டினா தான் டிகிரி கவர்மெண்ட் கொடுப்பாங்க. காலேஜ் அதுக்காக அங்க ஃபீஸ் எப்படி வேணாலும் இருக்கிறதுக்கு. பிரைவேட் காலேஜில் எவ்வளோ வேணாலும் நீங்க 30,000 ரூபா கட்டினா போதுன்னு இருக்கீங்க, அவங்க 30,000 கட்டிட்டாங்க. எந்த இன்ஜினியரிங் காலேஜ்லங்க சார் ஃபீஸ் கட்டுறாங்க? ஆ? எந்த இன்ஜினியரிங் காலேஜ்லங்க சார் 30,000 ஃபீஸ் கட்டுறாங்க? 50,000 ரூபா அவன் ஸ்காலர்ஷிப் யார் எடுத்துக்கிட்டாங்க? ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கிட்டாங்க. ஆ அதுக்கப்புறம் உள்ள ஃபீஸ் எல்லாம் ஒவ்வொன்றா கட்டிட்டு 30,000 இருக்கான். 30,000 சொல்லி நீங்க அட்மிஷன் போடுறீங்க, 30,000 சார் கட்டிட்டாங்க. நாளைக்கு நீங்க வாங்கிங்க சார். எல்லா மேமும் மேடம், மீட்டிங்ல அவன் இருக்காங்க பையன் சார். வந்து இன்னைக்கு எக்ஸாம் எழுதணுங்க. எழுதலைன்னா இன்னைக்கு வந்து நான் ப்ரெஸ்ஸோட வந்து உட்கார்றேங்க. பையன் வந்து எக்ஸாம் எழுதலைன்னா இன்னைக்கு மட்டும் அவன் எக்ஸாம் எழுதலைன்னா கண்டிப்பா நான் ப்ரெஸ்ஸோட வந்து உட்காருவேன், ரோட்ல உட்காருவேன். எதை வேணாலும் யார் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கிறேன். பையன் இன்னைக்கு மட்டும் எக்ஸாம் எழுதலைன்னா அவனுடைய கரியர், இந்த பையன் இல்லை, எந்த பையனுடைய கரியர் ஸ்பாயில் ஆகுது என்னால் அலோவ் பண்ண முடியாதுங்க. பையன் இன்னைக்கு எக்ஸாம் எழுதலைன்னா கண்டிப்பா ப்ரெஸ்ஸை கூட்டிகிட்டு நான் வருவேன். நீங்க என்ன பாருங்க, நான் மிரட்டுறேன்னுலாம் நீங்க நினைக்க வேண்டாம். இது என்னுடைய ஆதங்கத்தை சொல்றேன்.
ஒரு பையன் காசு இல்லைங்கிறதுக்காக அவன் இப்போ செமஸ்டர் எக்ஸாம் எழுதலைங்கிறது கொடுமை இந்த உலகத்துல வேற எந்த விஷயமும் கிடையாது.